ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கால்வாசி தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வேகட்டும். இப்போ நம்ம அதையே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 10-15 நிமிஷம் போல் வேகணும். நம்ம இப்போ அதுக்கு மசாலாவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பொடியாக நைஸாக நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம மசாலாவுக்கு வேணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு அடுப்பில் சட்டி ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடலப்பருப்பு நிறைய போடுங்க. இந்த மசாலாவுக்கு கடலப்பருப்பு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு மணம்தான் நல்லா சுவையே கூட்டும். நீங்கள் அதனால் கடலப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனுங்கிற 2.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜீரகம் போடுங்க. சோம்பு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மணம் வரும். இப்போ இது கூடவே பல்லாரி வெங்காயம் நிறைய போடுங்க. குருமாவுக்கு வெங்காயம் தான் ரொம்ப அதிகமாக போடணுங்க. அதனால் நான் பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்து நான் 3 கட் பண்ணியிருக்கிறேன். அதை இது கூட நான் சேர்த்திக்கிட்டேன். போட்டுக்குங்க. பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்குங்க. நல்லா மணம் வரும், கமகமன்னு மணம் வரும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்படியே வதக்கிட்டே இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பச்சை மிளகா 3 எடுத்துருக்கிறேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட நான் சேர்த்திக்கிறேன். நல்லா கலக்கி விட்டே இருங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி போடுங்க. அதுவும் இது கூடவே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டே இருங்க. பாத்திரம் வந்து கீழே அடி பிடிச்சிரும். நல்லா எல்லாத்தோடையும் கலக்கிற அளவுக்கு நல்லா கண்ணாடியாட்டம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அரைச்சி நான் எடுத்துருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாம். 2.5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வந்து மசாலாவுக்கு மணம் வரக்காக வேண்டிங்க. நல்லா பாருங்கள், வெங்காயத்தோடு அதெல்லாம் கலக்கும்போது நல்லா கமன்னு மணம் வரும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் வதக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள், வெங்காயம் அப்படியே நல்லா இப்போ வந்துருச்சு வணங்கி. இது கூட இப்போ மஞ்சத்தூள், குருமா வந்து நல்லா கலராக இருக்கிறோங்கிறக்காக நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்களும் மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டுன்னு போட்டிங்கன்னா நல்லா மசாலா வந்து நல்லா திக்காக இருக்குங்க. நான் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. இது கூடவே வெங்காயத்து கூட உப்பு போட்டோம்னா உப்பு வெங்காயத்தில் நல்லா பிடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு இது கூட போட்டு கலக்கிடுறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தோடனா மிங்கிள் ஆகிற அளவு கலக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலங்கிருச்சுங்க. உருளைக்கிழங்கு வெந்து தோல் உரித்து நான் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறதால நான் பெருசாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேண்டான்னா இன்னும் நல்லா பொடியாக நசிச்சு போட்டுடலாங்க. இது நான் வந்து பெருசாக இருக்கட்டுங்கிறக்காக பாருங்கள் பெருசாக போட்டிருக்கேன். இதை நல்லா தொலைவி விட்டே இருங்க. இப்போ மசாலாவில் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொட்டுக்கடலையை ஒரு 2-3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு பொடியாக நம்ம நைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட நம்ம கலக்கிக்கலாம். இப்போ வந்து மசாலா திக்னஸ் வரக்காக நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துறோங்க. அப்படியே நல்லா நீங்கள் பொட்டுக்கடலை இல்லைன்னா கடல மாவும் கூட சேர்த்தலாங்க. ஆனால் கடல மாவில் டேஸ்ட்டு வராது இவ்வளவுக்கு. நம்ம பொட்டுக்கடலை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறதால நல்லா டேஸ்ட்டு கூட வருங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லை இப்போ வந்து கொதிக்கும்போது கெட்டியாயிரும். நம்ம நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் இருக்க அடிக்கடி எடுத்து தொலை விடுங்க. இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா தொலைவி விட்டுருங்க. எல்லாம் உருளைக்கிழங்கு இப்போ ஊற்றின எல்லாம் மசாலா எல்லாம் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. கடைசியாக ஒரு கொத்து மல்லி எடுத்து நல்லா கைப்பிடி அளவு கடைசியாக கட் பண்ணி நறுக்கி போட்டுருங்க. இப்போ கமன்னு மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. பூரிக்கு சுவையான மசாலா ரெடி.